தினந்தோறும் சிலுவைக்கு முன்னால போய் நில்லுங்க. தினந்தோறும் சிலுவையில தொங்குகிற இயேசுவை நீங்கள் தரிசித்து அவரோடு கூட பேசுங்க. உங்களுக்காக ரத்த சிந்தின காட்சியை கண் முன்னால நிறுத்துங்க. எனக்காக இவ்வளவு செய்திருக்கிறார், நான் அவரை நேசிக்கணும், அவரை குறை சொல்லக்கூடாது, ஒரு நாள் அவரை முறுமுறுக்க கூடாது. யோசித்து பாருங்க, ஆண்டவரை கேள்வி கேட்டீங்கல்ல, முறுமுறுத்தீங்கல்ல, அது எவ்வளவு பெரிய ஆண்டவரை துக்கப்படுத்தி இருக்கிற விஷயம் இல்லை. அதுக்கு ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேளுங்க. நீங்க முழு இருதயத்தோட, ஆண்டவரே இந்த உலகத்துல ஒண்ணுமே இல்லாட்டா கூட நாம நேசிப்பேன், அத்திமரம் துளிர் விடாமற் போனாலும், திராட்சை செடி பலன் அற்று போனாலும், ஆட்டுகளை மந்தை அற்று போனாலும், என் ரட்சிப்பின் தேவனுக்குள்ளே நான் களி கூறுவேன். இதுதான் நம்முடைய அனுபவமாய் மாற வேண்டும். எல்லாத்தையும் நான் இழந்தாலும் என் இயேசுவுக்குள்ளே நான் களி கூறுவேன். அல்லேலூயா.